பொதுவாகவே எல்லா நாட்டுக்குமே முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கல்வி. ஸோ அந்த எஜுகேஷன்லேயே மிகப்பெரிய குழப்பங்கள், ஏமாற்றங்கள் நடந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் யாரை நம்புவாங்க? இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. என்னென்னு உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். பட் தெரியாதவங்களும் இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கிறங்க. அதாவது நீட் தேர்வோட கொஸ்டின் எக்ஸாமுக்கு முன்னாடியே லீக் ஆனதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி, பரபரப்பை ஏற்படுத்தி, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்க, டெல்லியில் உள்ள பாராளுமன்றத்தை முற்றுகையிட முயற்சி பண்ணியிருக்காங்க. முற்றுகையிட ஒரு பக்கம் முயற்சி பண்ணும்போது இன்னொரு பக்கம் இதை தட்டி கேட்டு சிஜேபி, அதாவது கக்ரோச் ஜனதா பார்ட்டி, பெரும் கண்டனத்தை இவங்களும் காட்டிக்கிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 25 நாள் 20 நாள் 25 நாள் ஒரு மனிதர் சாப்பிடாம உண்ணாவிரத போராட்டம், அதாவது ஹங்கிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இது சாதாரண விஷயம் அல்ல. இந்த மனிதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் சோனம் வங்சுக். இவர் லடாக்கை சேர்ந்த ஒரு சாதாரண மனிதர் இல்லை, லடாக்கை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர். இவர் லடாக்கில் மிகப்பெரிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வராரு. நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் நடித்த படம் நண்பன் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க இல்லையா, கொசப்சி பசப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரியலான கேரக்டர் இந்த மனிதர் தான் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? நீட் தேர்வோட கொஸ்டின் எக்ஸாமுக்கு முன்னாடியே லீக் ஆனதுனால இவரும் இந்த போராட்டத்தில் கலந்து சுமார் 20-25 நாளுக்கு மேலே உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுட்டு வராரு. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு எதனால் நடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது மூலமாக இந்த விஷயத்தை எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சோனம் வங்சுக் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சைனாவோட கைக்கூலி, சைனாட்ட காசு வாங்கிட்டு இதை பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. இதில் என்னுடைய கருத்து என்ன தெரியுமா? அவர் காசு வாங்கட்டும் இல்லை சைனாவுடைய கைக்கூலியாக இருக்கட்டும், அவர் யாருக்காக போராடுறாரு, எதுக்காக போராடுறாரு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ நம்ம இந்திய ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்திய மாணவர்களுக்காக அவர் போராடுறாரு அப்படிங்கிறது மட்டும் நம்ம நினைவில் கண்டிப்பாக வச்சுக்கக்கூடியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. இந்த தப்பை தட்டி கேட்குற விதமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பாராளுமன்றத்தை முற்றுகையிட விதமாக இன்னைக்கு போராட்டம் நடத்தக்கூடிய வகையில் போலீஸ் அவங்களுக்கு தடியடி, மிக கடுமையான முறையில் அவங்கள அடிச்சிருக்காங்க, தடியடி நடத்திட்டு இருக்காங்க. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கண்கூட. நம்முடைய நாட்டில் நிறைய பேர் கல்வியை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏமாற்றம் அடைஞ்சு இதை எதிர்த்து கேள்வியை கேட்டால் நீங்கள் தடியடி அடிப்பீங்க, நீங்கள் எங்களை விரட்டி அடிப்பீங்க, எங்கள் மேலே வன்முறையை மேலும் மேலும் எங்கள் மேலே நீங்கள் திணிப்பீங்க. ஸோ இதுவா ஜனநாயகம்?